திமுக ஆட்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் கோவை மருதமலை கோவிலில் பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் மேற்கொள்ளவில்லை என கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட மருதமலை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை துவங்கிய அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் அங்கு வந்த பக்தர்களிடம் அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். மேலும் அங்குள்ள சாலையோர வியாபாரிகளிடம் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருந்ததாகவும், குறிப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் கோவை மருதமலை கோவிலில் பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்து சமய அறநிலையத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்போ நீங்க மருதமலை கோயிலில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க. இங்க உள்ள வியாபாரம் என்ன சொல்றாங்க? ஏன்னா பராமரிப்பு இல்லை, குப்பை கூடங்கள் இந்த பகுதியில் அகற்றப்படாமல் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுங்க? நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்து அறநிலையத்துறையில் வந்து மருதமலை கோயிலில் வந்து சுத்தமாக முதல்ல அடிப்படை வசதிகளே சரியில்லை. அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதெல்லாம் நம் ஆட்சி ஏற்பட்டோம்னா எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி ஏற்பட்டவுடன் அதையெல்லாம் சீர் செய்யப்படும். நடந்த கும்பாபிஷேகத்துக்கு கூட எல்லாத்தையும் கூப்பிடல. அதில் கூட டோக்கன் அவங்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு பொதுவான சூழ்நிலையில் அவங்க செய்யலை. அது மாதிரி ஒரு ஒழுங்குமுறை இல்லை. இப்போ பக்தர்களுக்கு அடிப்படை வசதியே கிடையாது. ஒரு கோயிலுக்கு எப்படி போகிறது, அந்த வாகனம் விடுறதுல ஏகப்பட்ட குழப்பம், அதுக்கு ஒரு நெறிமுறைப்படுத்தலை. அது மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆட்சி ஏற்பட்டவுடன், NDA ஆட்சி ஏற்பட்டவுடன் கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் ஏற்பட்டவுடன் இதெல்லாம் சீர் செய்யப்படும்.